நம்ம லட்சுமி பாட்டி பார்க்க வந்துட்டோம். என்ன பாட்டி? சரி பரவாயில்ல பாட்டி, பயங்கரமான வெயில். சரி பரவாயில்ல பாட்டி, நம்ம வந்துட்டு ஒரு நாள் லேட் ஆனாலும் எனக்கு மனசு அடிச்சுக்கும். அதனாலதான், ஏன்னா அதனால சரி வந்து அமௌண்ட் கட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன் நான். ஹலோ லாவண்யம்மா, நல்லா இருக்கிறீங்களா? நாங்கள் முன்னிட்டு தான் நான் நல்லா இருக்கிறேன். பையன் வீடுகள்லாம் நல்லா இருக்கிறாங்களா? உங்கள் வீட்டுக்காரரு எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? லாவண்யம்மா, லாவண்யம்மா, நீங்கள் எங்கள் உயிரவே காப்பாற்றுறீங்க. நீ கடவுள். நாங்கள் சாமி வந்தது அம்மா நல்லா இருக்கணும், பையன் வீடுகள்லாம் நல்லா இருக்கணும் கும்பிடுறேன். பாட்டி ஹோட்டல் அமௌண்ட் கட்டியாச்சு. பாட்டிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் 5200 5300 வரும். காலையில் என்னது கறி குழம்பு கொடுத்தாங்களா? ஆமாங்க. ஆட்டுக்கறியா? அதான் டிஃபனுக்கு லஞ்சுக்கு பாட்டிக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை, இங்கேயே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. டீ மட்டும் கொடுக்க வேண்டான்ட்டேன், அதனால பால் கொடுத்துருவாங்க. ஆஸ்திரேலியா சகோதரி ஒவ்வொரு மாசமும் 15000 கொடுத்துட்டு உதவிட்டு இருக்காங்க. பாட்டிக்கு வந்து சாப்பாடு செலவுக்கும் மீதி 5000 மருத்துவ செலவுக்கும் நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறேன். சிஸ்டர், நீங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும், அங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். உங்க நல்ல மனசுக்கு கடவுள் எந்த குறையும் வைக்க மாட்டாங்க. நீங்க கடவுளுக்கு நான் உங்களுக்கு வேண்டிக்கிறா, நீங்க ஆகுமாறு எனக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் கருத்துறீங்க. நல்லா இருக்கணும், நான் வந்து கை வச்சுக்கும் போடுங்க. அங்கம்மா நீங்க இதுதான் என்னைக்கோ சேர்த்துருப்பேன். நாங்கள் இருக்கிறீங்க. ஏன் பாட்டி அப்படி சொல்றீங்க? என்ன இல்லைங்க, நான் காட்டுக்கு நாங்கள் ஒட்டிங்க அது சாலக்கூடாது. சிஸ்டர், உங்க அன்புக்கும் உங்க ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களால பல பேர் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கம்மா மறக்க மாட்டேங்க, நன்றி. ஏன் இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க பாட்டி? ஏன் இவ்வளவு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? அவங்கம்மாலும் உயிரே வாழ்ந்துருக்கணுங்க. சரி சரி பாட்டி, சரி பாட்டி, சரி நல்லபடியா சாப்பிட்டுக்கோங்க, உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க, சரிங்களா? எதுனாலும் எமர்ஜென்சினா கூப்பிட்டுருங்க. சீஸ், ரொம்ப 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 நன்றி. நீங்க சந்தோஷமா இருக்கணும். உங்க ராஜம்மா நாங்க சந்தோஷமா இருக்கணுங்க. நீங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணுங்க. உங்களுக்கு நாங்க நினைக்காதீங்க, அதுன்னு உங்களுக்கு நாங்க நினைக்காத நாள் கிடையாதுங்க. சரி பாட்டி, சரி பாட்டி, ரொம்ப சந்தோஷம். சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். உங்க பியோர் ஹார்ட்டுக்கு லவ் யூ. ஐயோ, ஐ லவ் யூ வர மாட்டேங்குதா? சரி 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 சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். பிரச்சனை இல்லை, ஏதாவது எமர்ஜென்சினா உடனே கூப்பிட்டுருங்க. அந்த பேக்கரியில இருந்து நான் இடையில வருவேன். நான் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இந்த கோபியில எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன், உங்களை பார்க்க வரேன், சரிங்களா? இடையில ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வரேன். சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நான் பாடி கிளம்பட்டுமா? ரெண்டு காலும் இல்லாத வெங்கடேஷ் அண்ணாவை தான் பார்க்க வந்திருக்கிறேன். அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கிட்னியுமே ஃபெயிலியரு, சுகர், ஹெவி சுகர். அவரோட மருத்துவ உதவிக்கு தான் நம்ம உதவ வந்திருக்கிறோம். ஆஸ்திரேலியா நாட்டு சகோதரி சார்பாக 5000 5000. லட்சுமி பாட்டியை பார்த்துட்டு நேராக வெங்கடேஷ் அண்ணாவை தான் பார்க்க வந்திருக்கிறோம். அண்ணன் வந்துட்டு டேப்லெட் போட்டால் தான் மோஷன் போகும், யூரின் போகும். பேருங்கம்மா என்னன்னா பேருங்க, அவங்க பேரு லாவண்யா. ஆஸ்திரேலியாங்கிற ஒரு நாட்டுல இருந்து இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட 4 வருஷமா உதவிட்டு இருக்கிறாங்க. மாசம் 15000 15,000 கொடுத்து உதவிட்டு இருக்கிறாங்க. மெடிக்கல் தேவை உள்ளவங்களுக்கு நம்ம 5000 கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம மெடிசன் எல்லாமே தொடர்ந்து அப்போலோவில் தான் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். அண்ணா ஆட்டோவில் போய் மெடிசன் வாங்கிடுவாங்க. மெடிசன் வந்துட்டு 1 மந்த்துக்கு தேவையானது எப்போவுமே கொடுக்க சொல்லிடுவோம். எக்ஸ்ட்ரா ஆனாலும் நம்ம அப்புறமா போய் பே பண்ணிடுவோம். நான் என்னோடய நம்பர் தான் கொடுத்துருக்குறேன். லாவண்யா மேடம், என் பேர் வெங்கடேஷுங்க மேடம்.
என்னால் மாத்திரை டேப்லெட் போட்டால் தாங்க மேடம் யூரின் போக முடியும், மோசன் போக முடியுங்க மேடம். இப்போ யூரின் போய் 2 நாள் ஆச்சுங்க மேடம். மோசன் போய் இப்போ 4-5 நாள் ஆகி போச்சுங்க மேடம். 2 கிட்னிலுமே ஃபெயிலியருங்க மேடம். எனக்கு ஹெவி சுகர் இருக்குதுங்க மேடம். 2 கிட்னிலும் ஃபெயிலியருங்க மேடம். காலில் அந்த புண்ணு அரிச்சுக்கிட்டே இருக்குது, துணி கட்டி வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் வந்து உதவி செஞ்சதுனால தாங்கம்மா மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றேங்கம்மா. நான் எங்கேயோ இருந்து கொடுக்குறாங்க, உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். சரிங்கம்மா. தேங்க்யூ சீஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணனுக்கு உதவுனதுல. அவ்வளோ கஷ்டப்படுறாரு. எல்லாரும் கை விட்டாங்க மேடம். எங்கள் வீட்டில் எல்லாமே கை விட்டுட்டு போயிட்டாங்க மேடம். ஒருத்தரே நான் பார்த்துக்கிறது இல்லைங்க மேடம். நான் சம்பாரிச்சு கொடுக்குற வரைக்கும் பார்த்துக்கிட்டாங்க மேடம். 2 காலம் இருந்ததுக்கப்புறம் நான் பார்த்துக்கலிங்க மேம். ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் இருக்கிறாங்க மேடம். அவங்க எல்லாம் வீட்டில் தாங்க இருக்கிறாங்க. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் கை விட்டுட்டாங்க. ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் யாரும் கவனிக்கலிங்க. ஜிஹெச்சில் விட்டுட்டாங்க மேடம். விட்டுட்டு வந்துட்டாங்க. கோயம்புத்தூர்லிங்க. பணம் தான் முக்கியம்னு எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தை குட்டிங்க எங்கள் வைப்பு தவிர எல்லாருமே சொல்லி கட்டுறாங்க மேடம். பணம் தாங்க மேடம் வாழ்க்கை. பணம் எவ்வளவு நாள் அவங்க கூட இருந்தாங்க மேடம்? கல்யாணம் ஆகி 17 வருஷமா இருந்தாங்க மேடம். 17 வருஷமா இருந்தாங்க. இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் விட்டுட்டாங்க. விட்டுட்டு போய் இப்போ நான் 5 வருஷம் ஆகி போச்சுங்கம்மா. 5 வருஷம். அனாதேங்க தாங்கம்மா. எனக்கு இன்னும் சொந்த பந்தம் யாரும் இல்லைங்கம்மா. அனாதாங்கம்மா. இதை கொஞ்சம் பார்த்து உதவி செய்யுங்கம்மா. சரி, மாசம் மாசம் உங்க மெடிக்கலுக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவோம். என்னன்னா ஏதோ ஒரு விதத்துல எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி நான் வந்து உங்களுக்கு உதவி பண்ணிடுறேன். சரிங்க. லாவண்யா மேடத்தை வாழ்க்கையில மறக்க மாட்டோம். எனக்கு உதவி செஞ்சது ரொம்ப நன்றிங்க மேடம். கவலைப்படாதீங்கன்னா மெடிசன் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? மாதம் மாதம் உங்களோட மருந்து செலவுக்காக நம்ம உதவ கண்டிப்பாக 100% முயற்சி பண்ணுவோம். வருத்தப்படாதீங்க. தேங்க்யூ சீஸ். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும் மேடம். நீங்கள் புள்ள குட்டிங்களோட புருஷனோட சந்தோஷமாக இருக்க மேடம். ரொம்ப நன்றிங்க மேடம். சரிங்களா? இந்த மாதம் இதை வச்சுக்கோங்க. திரும்ப வந்துட்டு இந்த மாத்திரை 30 நாளைக்கு நான் மெடிக்கலில் கொடுக்க சொல்கிறேன். நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. எதுவாக இருந்தாலும் என்னோடய நம்பருக்கு கூப்பிட்ருங்க. சரிங்களா? மறுபடியும் மாத்திரை தேவைன்னா நான் மெடிக்கலில் கூப்பிட்டு சொல்லிடுறேன். அப்புறமா அமௌண்ட் கொடுத்துக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு லவ் யூ சிஸ்டர். நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் குடும்பத்தோட. முத்துச்சமியா சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? பரவாயில்லாம இருக்கு. உடம்பு பரவாயில்லையா? வலி எதெல்லாம்? சரி. உங்களுக்கு ஆஸ்திரேலியா நாட்டுல இருந்து ஆஸ்திரேலியா சகோதரி உதவி இருக்கிறாங்க. ஹலோ, லாவண்யா மேடங்களா? அவங்களே தான் உதவி இருக்கிறாங்க. 5000 கொடுத்து உதவி சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டொமக் கேன்சர் இப்போ 4th ஸ்டேஜில் இருக்கிறாங்க. டேப்லெட் போட்டால் மட்டும்தான் வலி குறையும். ஒரு மனுஷனுக்கு வலி இல்லாமல் இருக்கணும். வலி இருக்கிறதா கொடுமை. வேதனை இல்லாம இருக்கணும். வலி இல்லாம இருக்கணும். அது ரொம்ப கொடுமை. ஆமா. மனவேதனை இருக்கக்கூடாது, உடம்பு வேதனை இருக்கக்கூடாது. ஏன்னா சில வலிகள் இந்த வயிறு வலி, இந்த பல்லு வலி இதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. உள்ள அந்த வயிற்றுக்குள்ள அந்த புண்ணு இருக்கிறதுனால தான் அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அந்த பெயின். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். லாவண்யா மேடம், நீங்க நல்லா இருக்கணும். உங்க குடும்பத்தோட, உங்க குழந்தைகளோட, உங்க வீட்டுக்காரோட எல்லாரோடையும் நல்லா இருக்கு. எங்கேயோ இருந்து இவ்வளவு பெரிய உதவி பண்றீங்க. ரொம்ப நன்றி. நமஸ்காரம். ஆஸ்திரேலியா சீஸ் ரொம்ப நன்றி. உங்களோட உதவியை ரொம்ப தேவை உள்ளவங்களுக்கு உதவிட்டு இருக்கிறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 4 வருஷங்க ஐயா. 4 வருஷமாக கொடுத்து உதவிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் 15000 ரூபாய் கொடுத்து உதவிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம் அது. உங்களை மாதிரி ஒரு பயன்பாடு உள்ளவங்களுக்கு செய்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். லாவண்யா மேடம், உங்கள் உதவி ரொம்ப இதாக இருந்துச்சு. என் வாழ்க்கையிலே உங்களை மறக்க மாட்டோம். இது நன்றி. ஐயாவுக்கு ஒரு பார்வை தான் தெரியும். இந்த சைடு பூ விழுந்துருச்சு. அம்மா விளையாண்டு. ஆமா, இந்த ஒரு கண்ணுல தான் ஐயாவுக்கு பார்வை இருக்கு. தர்மம் எடுத்து தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த கோவில்ல. ஆஸ்திரேலியா லாவண்யா மேடத்தை மறக்க மாட்டேன். ரொம்ப உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி. எதுக்கும் வருத்தப்படக்கூடாது. அவருக்கு வந்து ஃபேமிலி இருந்துமே தனியாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வருத்தம். ஒரு பார்வை தான் தெரியுது. அப்புறம் ஒரு கால் சுத்தமாக அந்த ஒரு கால் ஆப்ரேஷன் பண்ண காலு கூட பயங்கர வலி, வயிறு வலி, பல வலிகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றது அதான், வலி இல்லாமல் இருந்துடணும். வலி இல்லாமல் எதுவாக இருந்தாலும் இருந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். உண்மை அது யாராக இருந்தாலும். நம்மளால சின்னதாக ஒரு வலி கூட எதில் கூட கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் வலி அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. டேப்லெட் போட்டால் மட்டும்தான் அவர் வந்து எந்த பெயினும் இல்லாமல் இருப்பார். ஆஸ்திரேலியா சீஸ், நாங்கள் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறோம். நீங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும். ரொம்ப நன்றி. நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப வணக்கம்.
சரி அப்பலோவில் போய் மெடிசன் வாங்கிக்கோங்க, அங்கே தான் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ம் சரிங்களா? வேற எங்கேயும் போனீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட். மெடிசனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000க்கு மேலேயே வந்துடும். மீதி இருக்கிறத கை செலவுக்கு வச்சுப்பாங்க. தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப ஹாப்பி ஐயாவுக்கு உதவுனதுல. ரொம்ப எமர்ஜென்சி, யாருக்கு ரொம்ப தேவையோ அவங்களுக்கு தான் நம்மளோட உதவிகளை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சந்தோஷமா இருக்கணும்.